ஹே கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பவும் போல் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா, மந்த்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி டே 6 ஆயிடுச்சு, இன்னுமே வந்து நீங்கள் போன மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ ஜூன் மந்த் வந்துட்டு நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், லாஸ் பண்ணேன், நான் ப்ராஃபிட் தான் பண்ணி முடிச்சிருக்கேனா, லாஸ் தான் பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க, இந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு F&O தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் மெயினாக ஆப்ஷன்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ மெத்தட். ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மெயினாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாக்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து என்னோட ட்ரேட்ஸ்லாம் வந்து ஸ்டாக் பேசிஸில் தான் வந்து இருக்கும். இண்டெக்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்து நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இண்டெக்ஸில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. டெய்லி வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ஓகேங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் என்னுடைய ஜூன் மந்தோட ட்ரேடிங் ஜேர்னல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேஸ்லாம் வந்து நான் ட்ரேட் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் 7 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், 5 நாள் லாஸ் பண்ணியிருக்கேன். 58% தான் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து போன மாதம். அதுக்கு மேக்ஸிமம் வின்னிங் ஸ்ட்ரீக்கே வந்து 3 நாள் தான் வந்திருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 13,000 ஆவரேஜ் லாஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா 22,000. மேக்ஸிமம் லாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா 51,000 வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து டாடா கம்யூனிகேஷன் வந்து புக் பண்ணேன். ஓகேங்களா? டாடா கம்யூனிகேஷன் வந்துட்டு ஒரு பிக் லாஸ் வந்துட்டு புக் பண்ணோம். ஓகேங்களா? டாடா கம்யூனிகேஷன் பிக் லாஸ் புக் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் திஸ் போன மாதம் வந்துட்டு 20,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் சார்ஜஸ் 24,000. ஓகேங்களா? 24,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். 24,000 லாஸ்ட் மந்த் வந்து 24. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ரொம்ப இழுத்து கடைசியில் உங்களுக்கு சஸ்பென்ஸாக லாஸ் பண்ணனா ப்ராஃபிட் பண்ணா சொல்லாமல் டக்குன்னு வீடியோ ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் வந்து இந்த வீடியோ வரும். ஸோ நான் எதனால இந்த லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ணது தான் என்னுடைய பெரிய மிஸ்டேக். ஸோ அவுட் ஆஃப் த மணி ஆயுமே வந்து ஹோல்டு பண்ணிட்டேன் இந்த டைமு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கூடாது. ஸோ இந்த மணி அடுத்த மணிலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஓடிஎம்ல வந்துட்டு அது மந்த் எண்டில் 21 போகிற வரைக்குமே வந்துட்டு நான் ஹோல்டு பண்ணது தான் வந்துட்டு என்னுடைய பிக் மிஸ்டேக். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. இடையில பே அவுட்டும் பண்ணியிருக்கேன். 22,500 இந்த லாஸ்க்கு அப்புறம் 51,200 லாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு 22,500 வந்துட்டு காசை வெளியெடுத்தேன். அதே நேரத்தில் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 10,000 வந்துட்டு உள்ளே போட்டிருந்தேன். ஓகேங்களா? 10,000 வந்து உள்ளே போட்டிருந்தேன். 5,000 வந்துட்டு இடையில வெளியெடுத்தேன். ஓகேங்களா? ஓவராலாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 24,763 வந்துட்டு, அதாவது 17% ROI. ஓகேங்களா? லாஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே மே மந்த் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் பண்ணியிருந்தேன். 65,000. அதாவது மே அண்ட் ஜூன் வந்து மொத்தமாகவே லாஸ் தான். ஏப்ரலில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 1,90,000 அரௌண்ட் 2,00,000 வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ 60,000 அண்ட் 65,000, 24,000, 80,000 பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய இயர்லி இந்த ஃபினான்ஷியலுக்கான ஏப்ரல் வந்து இந்த ஃபினான்ஷியல் இருக்குங்களா, ஸோ இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 181% நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் ஏப்ரல். மேல வந்து பார்த்தீங்கன்னா 65,000 லாஸ், ஜூனில் வந்து 24,000 லாஸ். இப்போ கரண்ட் மந்த் வந்து 30,000. அதாவது லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக சேர்ந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணதை இப்போ இந்த வீக்கில் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கோட பிஎன்எல்லும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டேஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ உங்களுக்கு வந்து கண் முன்னாடி காமிச்சிருக்கேன் 29,000. இது ஒரு நாள் மட்டும் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தோம், மிச்சம் எல்லா நாளுமே F&O தான். 29,196 ஆஃப்டர் ப்ரோக்கரேஜ் 1,200 ப்ரோக்கரேஜ் போக 30,401 வந்துட்டு உங்களுக்கு என்னது 30,401 வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு. ஓகேங்களா? ப்ராஃபிட் அதில் சார்ஜஸ் போக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 to 5 டேஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பிக் லாஸ் தான். இந்த பிக் லாஸ் வந்துட்டு எதனால் பண்ணோன்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டு ஒரு 5 டேஸ் வந்து பிரேக் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 26ஆம் தேதி தான் நெக்ஸ்ட் ட்ரேடே போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 5 நாள் பிரேக் எடுத்து எதனால் லாஸ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி 58% வந்து கேபிட்டலே வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் மறுபடியும் வந்துட்டு ஸ்மால் கேபிட்டலை வச்சு தான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ரெக்கவர் பண்ணால் 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணோம் லாஸ்ட் மந்த்து. லாஸ்ட் 3 டேஸ். ஓகேங்களா? லாஸ்ட் 3 டேஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 டேஸும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் 8 டேஸ் வந்து லாஸ். ஓகேங்களா? நான் ஸ்டாப்பாக வந்து ப்ராஃபிட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஹோப் இது வந்து அடுத்த இன்னொரு 5 டேஸ் ஆச்சு கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 5 to 5 டேஸ் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் போட்டு காமிக்கிறது ஈஸி. ஸோ நான் என்னுடைய வெரிஃபைடு பிஎன்எல் வந்து நான் போய் காமிச்சிடுறேன். ஸோ
இது என்னுடைய ஜீரோதா அக்கவுண்ட் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். வீடியோ வந்து லென்த்தா போகாம இருக்கறக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆ இதில போயிட்டு கன்சோல் உங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்ஸ், P&L ஓகேங்களா? P&Lல போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஜூன் மந்தோடது ஜூன் 1 டூ ஜூன் 30 ஓகேங்களா? ஜூன் 1 டூ ஜூன் 30 வந்து போட்டுக்குவோம். ஜூன் 30 போட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 24,000 75,000 7,000 சாரி 24,750 ரூப்பீஸ் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கோம். 20,000 லாஸ், 4,000 சார்ஜஸ். ஸோ அதுவே வந்து இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஓகே. ஸோ 6 டூ ஜூலை 1 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 டேஸ் உங்களுக்கு வந்து 28,000 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 28,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 1,000 வந்துட்டு சார்ஜஸ், 27,000 வந்துட்டு ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்தோட ஃபுல் லாஸுமே வந்துட்டு இதில ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ ஈக்விட்டில ஒரே ஒரு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா, போக்கர்னான்னு ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரே ஒரு ட்ரேடு. அதில வந்துட்டு ரூ. 2,100 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ரூ. 1,900 ஓகேங்களா? மத்தபடிக்கு ஈக்விட்டில வந்து நம்ம லாஸ்ட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணது ஒரு 49,000 ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ F&Oலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 1லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு போன மந்தோட லாஸ் ரெக்கவர் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முந்தின மந்த் ஒரு 65,000 லாஸ் இன்னுமே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஓகேங்களா? இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து பார்த்துட்டோம்னா, ஸோ 1.22 லேக் அரவுண்ட் ஓகேங்களா? 24,000 வந்துட்டு சார்ஜஸ் போக 1.47 1.22 லேக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 1.3 இருந்தா அதில வந்துட்டு எல்லாம் போக ஆல்மோஸ்ட் 150% வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மந்த் அதாவது இந்த ஜூலை மந்த் வந்து எப்படி முடிய போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் இருக்கு நம்மளோட இது ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். ஜாயின் பண்ணீங்க. என்னோட ட்ரேட்ஸ் பத்தி தான் அப்டேட்ஸ் வரும். அதில கால்ஸ் எல்லாம் எதுவும் வராது. ஸோ லைவ் மார்க்கெட் பத்தி அப்டேட் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வியூ வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு மேல போயிருக்கு. நான் வந்து அதில ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதே மாரி வந்துட்டு ஒரு நாளும் மார்னிங்கே வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில நான் ட்ரேட் பண்ண போறேன். இதான் என்னுடைய வியூ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதே மாரி வந்துட்டு அது வியூ படி ட்ரேட் எடுத்திருப்பேன். ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பேன். ப்ராஃபிட்ட வந்துட்டு நானு ஷேரும் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லாஸ்ட் மந்த் வந்து லாஸ்ல தான் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மந்த் ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுங்க ப்ரோ ஜூன் மந்த் தான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஏப்ரல் மந்த் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மே மந்த் போட்டிருக்கேன். இப்போ ஜூன் மந்த் போட்டுட்டேன். ஆல்ரெடி 1 இயர் P&L வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோல. ஸோ எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.